ஓகே ஓகே கைஸ், நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம இதே லெவலில் தான் இன்னும் இருக்கோம். நம்ம இது வரைக்கும் ஒரு தடவை கூட வின் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த தடவை வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து திரும்ப திரும்ப அதே விளையாடிட்டுருக்கோம். ஒரு தடவையாவது வின் பண்ணுறோம், பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம அவரை டிஸ்டர்பே பண்ண வேணாம், நேராக மேலே போயிடலாம். என்ன கிடைக்குதோ கையில் கிடச்சிட்டு ஓடிடலாம். ஐயோ பார்த்துட்டார். ஐயோ என்னங்க இவர் கண்ணிலே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே போயிடலாம் கைஸ். அப்போ தான் அவரால் இதுக்குள்ளே வர முடியாது, அவருக்கு வயசாகிடுச்சுல்ல, அதனாலயா இருக்கும். கைஸ் தங்கன் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இந்த தடவை நமக்கு சரிவா நான் சொன்னால் அப்புறம் நமக்கு கிடைக்காது ஒன்றும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டங்கன் கிடச்சிருக்கு. வர வச்சிடலாமா? இங்கே வர வச்சு போட்டுடலாமா வர? ஆனால் நம்ம இன்னும் ஒன்றுமே தெரியலையே. எந்த பக்கம் இருந்து வருவானே தெரிலையே. நம்ம இங்கே நிற்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். வர வரைக்கும் இது கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே எதுவும் இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை கைஸ். யோ கிராண்ட்பா டக்குன்னு வாயா, பயமாக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு wrench இருக்குது, இங்கே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது. இருக்கட்டும். எங்கெங்க அந்த ஆளே காணோம். டாய்லெட் போய் பார்ப்போம். கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. இங்கே எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை. என்னங்க அந்த ஆளே காணோம். மேலே போயிருப்பார் அவர். இந்த இடத்துல தான் நம்ம ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா பின்னாடி வந்து நம்மளை நிறைய தடவை நம்ம இந்த இடத்துல தான் டெட் ஆகிருக்கோம். ஓகே, கேஸ் லைன் இருக்கு. ஷூட். ஓகே கைஸ், எடுத்தாச்சு. இப்போ 2 நிமிஷத்துக்கு இருக்க மாட்டார் அவர். ஆனால் இப்போ நம்ம எதுக்கு இதை எடுத்தோன்னே தெரிலையே. சரி போ, இப்போதைக்கு ஷூட் பண்ணியிருக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம அவர் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு இதுதான் சேஃப்னு நினைக்கிறேன். ஓ தலியா, ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருக்கு கைஸ் நமக்கு. ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம ஹெலிகாப்டர் இதே பண்ண முடியாது, நமக்கு தான் மேனுவலே கிடைக்கலையே. ஹெலிகாப்டர் மேனுவல் கிடைக்கணும், அது கிடைக்கவே இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. ஐயோ, அவர்கிட்ட செக்யூரிட்டிக்கு வாங்க மறந்துட்டோமே. இருந்தாலும் அங்கேயே கிடப்பாரா? கிராண்ட்பா இருக்கீரா? ஐயோ, செக்யூரிட்டிக்கு எடுக்க மறந்துட்டோம் கைஸ். அவர்கிட்ட இருந்து ஓடிட்டாரே அவர். திரும்ப அந்த ஆள் எப்போ வர, எப்போ நமக்கு அது கிடைக்க. ஓகே, ஸ்பார்க் பிளக் இருக்கு. ஹேண்ட் வீல் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இங்கேயாவது எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஏன் ப்ரோ ஒன்றுமே வைக்காமல் இருக்கீங்க? ஸ்பார்க் பிளக் போய் ஃபஸ்ட்டு கீழே போய் போட்டு வந்துடலாம். ஐயோ தப்பாக போயிட்டோமோ. இப்படியே நம்ம போகலாம். நம்ம ஏன் அந்த பக்கம் போகணும்னு நினைக்க தெரில. இப்போ எங்கே போகலாம்? மேலே போகலாம். இங்கே எதுவும் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. ஹேண்டில் இது என்னது? ஹெலிகாப்டருக்கு இது நமக்கு இங்கே எதுவும் கிடச்சிதா? எதுவும் கிடைக்கல.
இதோ ஹேண்ட் வீல் இருக்குது. ஹேண்ட் வீலை போய் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம். நமக்கு அது போட் எஸ்கேப்புக்கு தேவைப்படும்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை. ஹேண்ட் வீல் அதுக்கு தான் தேவைப்படும். லாஸ்ட் டைம் அந்த கீழே வச்சு பண்ணேன். பார்த்துட்டாரு கைஸ் நம்மளை. வா 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 வா. இந்த கழுத்தில் போட்டிருக்காரு பாருங்கள் செக்யூரிட்டிக்கு. இங்கே தான் ப்ரோ இருக்கேன், வாங்க ப்ரோ. இங்கே இருக்கேன் ப்ரோ, வாங்க. அதை எடுங்க எடுங்க எடுங்க. அதை இதை ட்ராப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இவர்கிட்ட இருந்து செக்யூரிட்டிக்கு எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் போய் இது பண்ண முடியும். போட் வீல் இருக்குது கைஸ், போட் வீல் இருக்குது. இங்கே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு மேலே என்னென்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இன்னும் இல்லை. போட் கீ இருக்குது. அப்போ நம்ம போட் எஸ்கேப் பண்ணிடலாம் அந்த தடவை. இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், ஒன்றும் தான் நடக்க மாட்டுது. இங்கே தான் வந்து அந்த ஃபோட்டோ சேர்க்கணும் கைஸ். இதை ட்ராப் பண்ணிடலாம் உள்ள, அப்புறமா எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்கா? ஓகே, க்ரௌபார் வேணும் நமக்கு, கண்டிப்பாக தேவைப்படும். போப்பா, உள்ளே போயா? போக முடியாதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோ இங்கே இருக்குது. டக் டேப். ஓகே, நமக்கு அது தேவை தான், இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும்ல, போகலாமா வேணாமா? இருந்து தூக்கி போடுவோம். அந்த ஆள் வராரான்னு பார்ப்போம். இன்னும் வரல. வந்துட்டான்னு என்ன பண்ணுறது? இருந்தாலும் நம்பி போக முடியாதே. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை போட் எஸ்கேப்க்கு தான் நமக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டக் டேப் அங்கேயே கிடக்கட்டும். வர வைக்கலாமா பாட்டை போட்டு? போட்டாச்சு. வராரான்னு பார்ப்போம். இவருக்கு வேறு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கணும். அவர் இந்த பக்கமே வந்துட்டார் கைஸ், அதனால் நான் வந்து அவரை ஷூட் பண்ணிட்டேன். சாரி, அதை எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பக்கம் வந்து நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதை போய் டக்குன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக 2 நிமிஷம்தான், அது நமக்கு தெரிய மாட்டுது. அவர் வந்து ஐயோ தெரியாமல் தூக்கி போட்டேப்பா. என்னது இது? சேஃப் கீயா? சேஃப் கீ இருக்கட்டும். சரி, நமக்கு சேஃப் கீ தேவை தான். மேலே போய் ஃபஸ்ட்டு இதை மேலே போய் போட்டு வந்துடலாம். சேஃப் கீ இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, எங்கன்னு தெரில. இங்கே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோம், ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு போய் அங்கே போடணும். ஆனால் அதுக்குள்ளே அந்த கிராண்ட்பா வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு தூக்கி போட்டு ஓடி வந்துடலாம். இங்கேருந்தே போடலாம், வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அவரை போய் திரும்ப ஷூட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். இது வந்து அந்த ஹேண்ட் வீலும் போட் எஸ்கேப்கான ஒரு இதுதான் நினைக்கிறேன்.
ஓகே கைஸ், நமக்கு கேஸ் லைன் கூட இங்கேயே இருக்குது. ஆனால் அதை எடுக்கணும்னா நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே நம்மளால் இதை முடிக்க முடியும். இதை கீழே போய் வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். இருந்தாலும் வந்துட்டார்னா சரி வயசானவர் தானே அப்படின்னு நினச்சா வந்தால் ரொம்ப ஸ்பீட். ஐயோ அவர் இறங்கி வராரு போல கைஸ். சத்தம் கேட்குது, ஒரு மாதிரி வியாடான சத்தம் கேட்குது. பார்ப்போம். மேலே போகலாமா இல்லை வேண்டாமா? நம்ம ஒன்று பண்ணலாம், அவரை இங்கே வர வச்சுட்டு நம்ம மேலே முடியலாம். அது பழைய ஐடியா தான், இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, வருவாரா? வராரு. பாட்டு போட்டு ஆடுறாரோ ஒரு வேளை. ஐயோ பார்த்துட்டாரு. ஓடிரு கைப்பில்ல. டக்குன்னு ஓடுறா. டக்குன்னு போய் கன் மேலே போய் கன் எடுத்து அவரை ஷூட் பண்ணணும். இந்த தடவை அவருக்காக வெயிட் பண்ண வேணாம் கைஸ். நம்ம போயிட்டுருக்கையிலே அவர் வந்துடுவார் கண்டிப்பாக. ஹாஹா, எனக்கும் இதான் மேன் வேணும். ஷூட். அதை எடுத்தாச்சு கைஸ். ஓ இங்கே பாருங்க, அந்த வீல் வந்து ஆக்சுவலாக இதுக்கு தான் போல கைஸ். சேஃப் கீனா இதான் சேஃப் கீயா? பேட்லாக் கீ. ஐயோ சரி ஓகே, நமக்கு டைம் இல்லை. கீழே இருக்கிற ரெஞ்ச் ஃபஸ்ட் போய் எடுக்கணும். அதை வச்சு தான் நம்மளால் அந்த உடன் பிளாக்ஸ்லாம் அதை எடுக்க முடியும் கைஸ். ஐயோ போயா டக்குன்னு. ஓ அது க்ரௌபார், சாரி. நானும் ஒவ்வொரு தடவை அதை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற அந்த ஒரு வார்த்தை நல்லா இருக்குது, அந்த ஒரே ஒரு காரணம் தான். எடுத்தாச்சு. இடுப்பாதையும் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது டோர் ஹேண்டில் வேணும், பேட்லாக் கீ வேணும். அவ்வளோதான், வேறு எதுவும் நமக்கு வேண்டாம். இருந்தாலும் வந்துடுவார்னு தோணுது, அதனால் நமக்கு கையில் கன் அடிச்சுக்கலாம். நமக்கு இன்னும் எவ்வளோ வேணுமோ அதை தேடுற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சேஃப் கீ எங்கே யூஸ் பண்ணணுன்னே தெரிலையே நமக்கு. ஓகே கைஸ், மேலே ஏதாவது இருக்குமா? இருக்காது எதுவும். சம்திங் இஸ் இன் திஸ் டோர். ஓகே, அப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஓப்பன் பண்ணிடலாமா? நமக்கு வேறு வழி இல்லை. ஆமாம், அதே பண்ணிடலாம். வேறு என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக கேமராவில் பார்ப்போம், செக் பண்ணலாம் அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு. டோர் லாக் பண்ணிட்டு பண்ணலாம், நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன கைஸ், அந்த ஆளே காணோம். எங்கேயா இருக்க? கிச்சனில் இல்லை, எங்கேயுமே இல்லை. என்னதான் கைஸ் பண்ணுறது இப்போது? எப்படி வர வைக்கிறது? திரும்ப வர வைப்போமா? நமக்கு இப்போ கட்டிங் பிளேயர்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது கைஸ். நம்ம டோர் எஸ்கேப் பண்ணணுன்னா கட்டிங் பிளேயர் அண்ட் டோர் ஹேண்டில் வேணும். இந்நேரம் வந்திருக்கணும். அவர் சத்தம் கேட்குது, வரப்போறாருன்னு நினைக்கிறேன். வாங்க தம்பி டக்குன்னு. we don't have much time. ஐயோ டக்குன்னு வாங்கயா.
எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஓகே கைஸ், அவர் வரப்போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு வருது அப்பப்போ, அது அப்பப்போ கேட்க தான் செய்யுது. ஆனால் அந்த ஆளை காணுமே, என்ன பண்ணுறது இப்போது? நம்மளை கொலை பண்ண நேரம் நம்ம வந்து சாகிற நிலைமையில் இருந்தானா வந்துடுவார் அந்த ஆள். இப்போ நம்ம எவ்வளோ தெம்பாக இருக்கோம். ஃபஸ்ட் டே இருக்குமா செகண்ட் டேயில் இருக்கோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டக்குன்னு வாங்க அங்கிள். ஓகே கைஸ், வந்துட்டார் அவர். இப்போ நம்ம அவரை ஷூட் பண்ண போகிறோம். ஷூட் பண்ணியாச்சு. அதை எடு அதை எடுப்பா. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா மறந்துட்டேனே. எதுக்கு என்னமோ நினச்சேன் பண்ணணும்னு. ஆக்சுவலாக எதுக்கு இப்போ நம்ம அவரை கொலை பண்ணோம்? நம்ம இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடலாம். இது வந்து என்னது? ஓகே, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம கீழே போயிடலாம். சேஃப் கீ, ரைட். சேஃப் கீ நீ எதுக்கு யூஸ் ஆகுவேன்னு எனக்கு தெரியாது. வெப்பன் கீ தான் எனக்கு தெரியும். இதை போய் டக்குன்னு போய் கீழே வச்சுட்டு வந்துடலாம். நமக்கு கேஸ் கிடச்சிதா? இந்த ஒர்க்கு அங்கே போய் வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். இந்த கீயும் நமக்கு இன்னும் கிடைக்கல கைஸ். இது எங்கே வைக்கணும்னு தெரியலையே. ஸ்டேரிங் இங்கே வைப்பாங்களோ? வச்சாச்சு. ஸ்பார்க் பிளக் அதையும் போய் வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, கேஸையும் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடலாம். அதில் போட்டுடலாம். இந்த ஒர்க்கு ஆனால் நமக்கு இங்கே வந்துட்டா நம்மளை போட்டும். ஓகே, ஃபில் பண்ணிடலாம் டக்குன்னு. ஓகே கைஸ், நமக்கு இது தேவையில்லை இனிமேல். இது என்ன கீ? பேட்லாக் கீ நமக்கு மொத்தம் 2 இடத்துல தேவைப்படுது. ஒன்று இங்கே, இன்னொன்று டோர் எஸ்கேப்லேயே நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம இன்னும் சர்ச் பண்ணி ஆகணும். ரொம்ப சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கல ஆக்சுவலாக. டோர்லாம் இதாகிடுச்சு. கட்டிங் பிளேயர்ஸ் வேணும். இன்னும் நிறைய வேணுமே நமக்கு. எதுவுமே நமக்கு இன்னும் கிடைக்கல. எல்லாம் சர்ச் பண்ணியாச்சோ? ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. அப்போ நம்ம இங்கே இன்னும் பார்க்கலையா? இது என்ன? சேஃப் கீ இங்கே இருக்குது கைஸ். நமக்கு இது தேவை. இப்போ தான் தேவை தெரியுது. சேஃப் கீயில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அங்கேயும் போய் பார்த்துடலாம். கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது கைஸ். கட்டிங் பிளேயர்ஸ் இருக்குது. இங்கே போய் ஃபஸ்ட் கரண்ட்டை வந்து நம்ம பிளாக் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு டோர் எஸ்கேப்புக்கும் வாய்ப்பு இருக்குது. எது கிடைக்குதுன்னு தெரியலை. ஓகே கைஸ், இங்கே கட் பண்ணிடலாம். ஐயோ, இப்போ தானேங்க தள்ளி விட்டேன். போச்சு, கொண்டுட்டார். ஓகே, செத்தாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ஓகே கைஸ், இது செகண்ட் டே தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பார்ப்போம். டாடா, பை பாய்.